இது நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியின் காலை செய்திகளை வழங்குவதற்காக சுதா ராஜேஷ். சட்டவிரோதமாக பணம் மாற்றினால் 7 ஆண்டு சிறை, வருமான வரித்துறை கடும் எச்சரிக்கை. பண பரிவர்த்தனை 50 நாட்களில் சீராகும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. வங்கிக் கணக்குகளை மற்றவர்கள் பயன்படுத்த அனுமதிக்க கூடாது என வேண்டுகோள். உத்தரப்பிரதேசத்தில் ரயில் தடம் புரண்ட விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 125 உயர்வு. விபத்துக்குள்ளான இடத்தில் மத்திய ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு நேரில் ஆய்வு. நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் இன்று ஆலோசனை. ரூபாய் நோட்டு விவகாரம் குறித்து முக்கிய விவாதம். ₹500 மற்றும் ₹1000 நோட்டுகள் செல்லாது என்று பிரதமர் மோடி அறிவித்திருப்பது ஏழைகளை பணக்காரர்களாக்கும் திட்டம். தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. கருப்பு பணத்தை மாற்ற முயற்சிப்போருக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று வருமான வரித்துறை கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கருப்பு பணத்தை ஒழிக்கும் நோக்கில் ₹500 மற்றும் ₹1000 நோட்டுகள் செல்லாது என்று கடந்த 8ஆம் தேதி பிரதமர் மோடி அதிரடியாக அறிவித்தார். இதனை அடுத்து பழைய நோட்டுகளை மாற்ற வங்கிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. இதனிடையே வங்கிகளில் ஒருவரே அதிக அளவில் பணமாற்றி வருவதால் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து பணமாற்ற வரும் வாடிக்கையாளர்களின் கைவிரலில் மை வைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்தது. மேலும் வங்கிகளில் பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றுவது நாளொன்றுக்கு ₹2000 குறைக்கப்பட்டது. இந்நிலையில் பழைய ரூபாய் நோட்டுகளை வேறு ஒருவரது வங்கிக் கணக்கில் செலுத்தினால் 7 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று வருமான வரித்துறை கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரூபாய் நோட்டு செல்லாது என்ற அறிவிப்பு குறித்து மறு ஆய்வு செய்யப்படும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் வீடு வழங்கும் திட்டத்தை பிரதமர் மோடி நேற்று தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர் 2022ஆம் ஆண்டிற்குள் அனைவருக்கும் வீடு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விவசாயிகள் முதல் ஆதிவாசிகள் வரை அனைவருக்கும் வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் உறுதியளித்தார். கருப்பு பணத்தை பதுக்கியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய பிரதமர் இதுவரை 5 லட்சம் கோடி ரூபாய் வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஏழைகள் தங்கள் வங்கிக் கணக்குகளை மற்றவர்கள் பயன்படுத்த அனுமதிக்க கூடாது என்று அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் ரூபாய் நோட்டு செல்லாது என்ற அறிவிப்பு குறித்து மறு ஆய்வு செய்யப்பட்டு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். आगरा की धरती पर आया हूं। मैं आप सबके माध्यम से देश के गरीबों का, देश के मध्यम वर्ग के लोगों का, देश के पढ़े लिखे लोगों का, देश के ईमानदार लोगों का सर झुका करके नमन करना चाहता हूं। भाइयों बहनों, भ्रष्टाचारियों से मुक्त कराने के लिए, देश को काले बाजारियों से मुक्त कराने के लिए, देश को काले धन से मुक्त कराने के लिए मैंने जो बीड़ा उठाया है उसको सबसे ज्यादा आशीर्वाद गरीब और मध्यम वर्ग के लोगों ने दिए हैं. நாட்டில் பண பரிவர்த்தனை சீராக 50 நாட்களாகும் என தெரிவித்த பிரதமர் மோடி சீட்டு நிறுவனங்களை மக்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேசத்தில் ரயில் தடம் புரண்ட விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 125 உயர்ந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் அருகே புகாராயன் எனும் பகுதியில் பாட்னா இந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் நேற்று அதிகாலை 3 மணியளவில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் ரயிலில் 14 பெட்டிகள் தண்டவாளத்தை விட்டு கீழே இறங்கின. தடம் புரண்ட ரயில் பெட்டிகள் ஒன்றுடன் ஒன்று மோதி உருக்குலைந்ததில் பலியானோர் எண்ணிக்கை 125 உயர்ந்துள்ளது. படுகாயமடைந்த 100க்கும் மேற்பட்டோர் அருகிலுள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்புக் குழுவினர் விபத்துக்குள்ளான பகுதியில் ரயில்வே பாதுகாப்பு படையினருடன் இணைந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். 30க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் விபத்து பகுதிக்கு விரைந்தன. சேதமடைந்த ரயில் பெட்டிகளை கிரேன் உதவியுடன் அப்புறப்படுத்தும் பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
இதனிடையே ரயில் விபத்துக்குள்ளான இடத்தை நேரில் சென்று மத்திய ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு உத்தரவிட்டுள்ளார். மேலும் தவறிழைத்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரித்துள்ளார். இதனிடையே விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ரூபாய் நோட்டு விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர்கள் இன்று ஒன்று கூடி ஆலோசனை நடத்தவுள்ளனர். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த நவம்பர் 16ஆம் தேதி தொடங்கியது. 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றன. இதனால் அவை நடவடிக்கைகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் ரூபாய் நோட்டு விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர்கள் இன்று காலை ஒன்று கூடி ஆலோசனை நடத்துகின்றனர். இதுவரை நடந்த 3 நாள் நாடாளுமன்ற கூட்டத்தில் பணப்பிரச்சினையை சுட்டிக்காட்டி தொடர் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று நடைபெறும் கூட்டத்திலும் பணப்பிரச்சினையை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருப்பதால் அவை முடங்கும் நிலை உள்ளது. கோவா திரைப்பட விழாவில் பாடகர் எஸ்.பி. பாலசுப்ரமணியத்திற்கு உன்னத சேவைக்கான விருது வழங்கப்பட்டது. கோவா தலைநகர் பனாஜியில் 47வது சர்வதேச திரைப்பட விழா நேற்று தொடங்கியது. இந்த நிகழ்வை மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தொடங்கி வைத்தார். விழாவில் பாடகர் எஸ்.பி. பாலசுப்ரமணியத்திற்கு உன்னத சேவைக்கான விருதை வெங்கையா நாயுடு வழங்கினார். लाख जतन करूं रोका न जाए सपनों में तेरा ओ सपनों में तेरा आना जाना मन नहीं जाना अभी नहीं जाने. இந்த திரைப்பட விழா வருகின்ற 28ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் 90 நாடுகளைச் சேர்ந்த 300 படங்கள் திரையிடப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் உலகம் முழுவதும் இருந்து பல திரை ஜாம்பவான்கள் கலந்து கொண்டனர். $500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று பிரதமர் மோடி அறிவித்திருப்பது ஏழைகளை பணக்காரர்களாக ஆக்கும் திட்டம் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். மேலும் ஏழை மக்களின் வாழ்க்கையில் நம்பிக்கை ஏற்படுத்தும் ஆட்சியை பிரதமர் மோடி நடத்திக் கொண்டு இருக்கிறார் என கூறிய அவர், எல்லாருடைய வாழ்க்கையிலும் டிசம்பர் 30ஆம் தேதிக்கு பிறகு நல்லது நடக்கும் என்றார். ரூபாய் நோட்டு விவகாரத்தில் திமுக, காங்கிரஸ் உள்பட எதிர்க்கட்சிகள் நடத்தும் போராட்டம் மக்கள் மனதில் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று கூறினார். பல கோடி மக்களை ஏழைகளாக இருப்பவர்களை மீட்டெடுப்பதற்கான ஒரு மிகப்பெரிய முயற்சி இது. அதனால் சிலவற்றை முன்னிறுத்தி ஒரு மாபெரும் திட்டத்தை யாரும் கொச்சைப்படுத்திவிடக் கூடாது என்பதுதான் எனது வேண்டுகோளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும்பொழுது சில சங்கடங்கள் ஏற்படலாம். வங்கிகளில் வழக்கமான நடைமுறைகள் வந்துவிட்டன என கூறிய தமிழிசை சவுந்தரராஜன், நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் மோடியின் அறிவிப்பை யாரும் கொச்சைப்படுத்த வேண்டாம் என்றார். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.